டெம்பிள் பெல்லை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நேரா வந்து நம்ம பெல்லுக்கு கீழே போய் நின்றுட்டு அதை வந்து ஹிட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்பயும் வந்து இந்த போர்க்கலைகள் அந்த பாரம்பரியமாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த பவுலை வந்து இப்படி ஹிட் பண்ணும்போது அது வந்து பபிள்ஸ் போச்சு. அது வந்து கொக்க வந்து வாட்டர் மெமரின்னு ஒன்று இருக்குது. வந்து சிங்கிங் பவுலை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இந்த சிங்கிங் பவுல் இதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கோயில் டெம்பிள் இருக்குல்ல அந்த பவுல் தான். புத்தர்களோட சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் பெல்லை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நேராக வந்து நம்ம பெல்லுக்கு கீழே போய் நின்றுட்டு அதை வந்து ஹிட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டோன் வந்து முடிகிற அந்த லாஸ்ட்டு அந்த சவுண்டு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கேட்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுதான் வந்து ஓம் சவுண்ட். அந்த பெல்ல வர சவுண்ட் வந்து ஓம் சவுண்ட் தான். ஸோ இதை வந்து இந்த பவுலில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பவுல் வந்து ஒரு 14 டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வச்சு பண்ணது. இப்போ டெம்பிள் பெல் வந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான இருக்க கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கல பெல் தான் இருக்கும். அதில் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு லாங் டோனாக இருக்கும். இப்போ இருக்க பெல்லை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சவுண்டு. இதுலேயுமே மேக்ஸிமம் இந்த சிங்கிங் பவுல்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 14 டைப்ஸ் ஆஃப் அந்த மெட்டல்ஸை வந்து வெங்கலம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது வந்து தமிழர்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்பயும் வந்து இந்த போர்க்கலைகள் அந்த பாரம்பரியமாக வந்து கலரி வர்மக்கலை இந்த மாதிரியான கிளாஸஸில் வந்து இந்த பவுலை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த பவுல் வந்து சேம் அதே கான்செப்டாக இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, இந்த பவுல் வந்து எப்படி தலையில் எப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு நம்ம அந்த பவுலை வந்து ஹிட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டரை ஊற்றிக்குவாங்க. அந்த வாட்ரு வந்து என்ன ஆகும்னா, ஸோ அப்படி வாட்டரை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த பவுலை வந்து இப்படி ஹிட் பண்ணும்போது அது வந்து பபிள்ஸ் போச்சு. அது வந்து கொப்பளிக்க ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால தான் வந்து அந்த வாட்டர் அந்த மாதிரி மாறும். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியில் வந்து 75% வந்து வாட்டர் தான் இருக்குது. இந்த பவுலை வந்து நம்ம வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த வைப்ரேஷன் அதோட ஃபீல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியில் 75% வாட்டர், ஹியூமன் பிரெயினில் 75% வாட்டர், இந்த எர்த்லேயும் 75% ஆஃப் வாட்டர். வாட்டர் இல்லைன்னா வந்து நம்ம டெத் ஆகிடும். ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த வாட்டரில் வந்து வாட்டர் மெமரின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த வாட்டரை இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஹாப்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் ஹாப்பி அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து வாட்டரை போய் தாக்கும்போது அது ஒரு சிமேட்டிக் பேட்டர்ன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு லோட்டஸ் ஃப்ளவரை கொண்டு போய் வாட்டரில் இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த வாட்டரோட மாலிகுல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த லோட்டஸ் ஃப்ளவர் என்ன ஷேப்பில் என்ன மாதிரி இருக்கோ அதோட பிக்சர் வந்து அந்த மாலிகுல் வாட்டரோட மாலிகுலில் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிற ஒரு வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ரியாக்ஷனும் பண்ணும். இப்போ போய் வாட்டர் முன்னாடி டெபிள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நீங்கள் வாட்டரோட மாலிகுல் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பிக்சராக இருக்கும் அது. ஸோ இது மாதிரி ஒரு வேர்ட்ஸையும் வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது வந்து வாட்டர் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பவுலில் வந்து ஓம் வைப்ரேஷன் இருக்குது. இந்த ஓம் வேர்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்ராஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிளாக் மேஜிக்கு அந்த சைடு போயிட்டாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம டெம்பிளில் சான்ஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலி எல்லா மந்த்ராஸ்க்கும் வர்றது இந்த ஓம்ங்கிற வேர்டு. ஸோ அந்த வேர்டை வந்து அந்த பவுல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பவுலில் இருக்க தண்ணி வந்து இந்த ஓம் ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன்ஸ்னால ஃபில் ஆகும். புரியுதுங்களா? அப்போ அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் தெளிக்கிறது இல்லை உங்கள் மேலே தெளிச்சுக்கிறப்போ உங்கள் பாடி டோட்டல் ஃபீல் ஆகும். அந்த பவுலை வச்சு நீங்கள் ஹிட் பண்ணி இது ரொட்டேட் பண்ணும்போதும் உங்களோட பாடி அவ்வளோ சூப்பராக அந்த ஓம் வைப்ரேஷன் ஃபுல்லாகவே அது வந்து குட் எனர்ஜி. நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப மந்தமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து இந்த வாட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து கோயில்லையுமே இதே கான்செப்ட் தான். நம்ம அந்த வாட்டர் வந்து சின்ன ஒரு பவுலில் நம்ம எடுத்துகிட்டு
துளசி அதே இந்த ஹெர்பல்லாம் போட்டு அதை வந்து மெடிக்கேஷன் மாதிரி ஆகிடும். அந்த வாட்டருக்கு முன்னாடி நம்ம சான்ஸ் நிறைய பண்ணுவோம் இல்லையா, அந்த சான்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்டரை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உடம்பு வந்து ஹீல் ஆகுது. சேம் அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இந்த வாட்டர் வந்து இந்த பவுலில் வச்சு பண்ணும்போது ஓவரால் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஹீல் ஆகும், அந்த வாட்டரும் ஹீல் ஆகிருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்களுக்கு இந்த பவுல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் மெமரி இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து இப்போ கண்டுபிடிச்சா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆற்றுக்கு கடலுக்கெல்லாம் போகும்போது இந்த ஐயருங்க நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து இப்படி கையில் எழுத்துட்டு அதில் தான் இப்படி வேண்டும் இல்லை ஏதோ ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு நம்ம நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த தண்ணி வாட்டர் வந்து இப்படி ஆற்றுல நம்ம விடும்போது இப்போ ஆற்றுல விட்டாலும் இந்த தண்ணி கடலுக்கு போகும். ஸோ கடல் வேண்டி இதே விஷயம் தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக 75% வாட்டர் இருக்குது. நீங்கள் பண்ணுற அந்த சான்ஸ் வந்து இல்லை அந்த வேண்டுதல் வந்து அந்த வாட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். 1800க்கு அப்புறம் இந்த மாதிரி ஜெயிண்ட் பெல்ட்ஸ் வந்து எல்லா பக்கமே இருக்கும், அதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 1800க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பெல்ட் இருக்கும், ஒரு கட்டை பெருசாக இருக்கும், அதை வச்சு வந்து ஹிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், சைனீஸ் மூவிஸில் நிறைய இப்போ கூட அந்த ஜெயின்ஸ் பெல்ட் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுனையும் வந்து ஹீல் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்த்தம்னா நம்மளால கோயிலுக்கு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது தெளிக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த பவுல் யூஸ் பண்ணும்போது பயங்கர ஆக்டிவாகவும் ரிலீஃபாகவும் இருக்கும், நல்ல குட் வைப்பாகவே இருக்கும். அந்த நெகட்டிவ்ங்கிறது நம்மக்கிட்ட வராமல் அது வாங்கி ட்ரை பண்ணிக்குவாங்க. இந்த பவுல் வந்து 2 டைப் ஆஃப் பவுல் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட்மேடு, ஒன்று வந்து மிஷின் மேடு. மிஷின் மேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், நீங்கள் வாட்டர் அதில் ஊற்றினீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க வேண்டாம். இந்த ஹேண்ட்மேட் பவுல் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்டு இன்னொரு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க சிலவங்க. எப்படின்னா இந்த மூன் லைட்டில் வந்து வாட்டர் வச்சுருப்பாங்க. நைட் ஃபுல்லாக வந்து ஒரு மூன் லைட்டில் அந்த வாட்டரை வச்சுட்டு அந்த வாட்டர் வந்து மூன் வேவ்ஸ் அந்த எனர்ஜிஸ் இதெல்லாம் இறங்கிடும். ஸோ அதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இந்த பவுல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து அந்த பவுல் வந்து ரொட்டேட் பண்ணி அதுலேருந்து 7 ஃப்ரீக்வன்சிஸ் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து இந்த பவுலில் வந்து நிறைய பேர் வந்து ஹீலிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தான் பெருசாக வந்து நம்ம பார்க்க முடியறதில்லை. ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா பெரிய பவுல் வந்து கையில் வச்சுக்குவாங்க, சின்ன பவுல் வந்து அவங்க உடம்புக்கு மேலேயே இப்படி வச்சுட்டு அந்த பவுல் சின்ன பவுலெல்லாம் ஹிட் பண்ணிட்டு இந்த பெரிய பவுலை ஹிட் பண்ணி அப்படியே அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்படியே அந்த வேவ்ஸை பரப்பி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாதிரி வந்து இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு இந்த பவுல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி இருக்குது, சிலருக்கு வந்து இந்த கை கால்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும், நரம்பு மூலியமாக பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் இந்த பவுலை வச்சு அந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகும். ஒரு 30 டேஸ்லாம் தாண்டி நீங்கள் பாருங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ நியூரான்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஸ்பீடும் அதிகரிக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இதனால் நிறைய எஃபெக்டிவ் இருக்குது. உங்களோட ஷார்ப்னஸ், பிரெயின் ஷார்ப்னஸ், அதாவது நீங்கள் எதையும் மறக்க மாட்டீங்க. அண்ட் வந்து உங்களுக்குள்ள க்ரியேட்டிவிட்டி, அந்த ஐடியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக துருத்துருன்னு இருப்பீங்க இந்த பவுல் யூஸ் பண்ணால். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மந்தமான அந்த சூழ்நிலை, அந்த ஸ்டேட் ஆஃப் பாடியே உங்களுக்கு வந்து மாறிடும். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோனார்க் சன் டெம்பிள் அண்ட் வந்து சிவன் டெம்பிள்ஸோட மிஸ்ட்ரி ரிலீவ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.